So hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that so messages from the person on your mind ஓகேங்களா? ஸோ நீங்க இதுல வந்து எந்த பர்சன் வேணாலும் நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல நீங்க வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் see that அவங்களோட மெசேஜஸ் உங்களுக்கு வந்து என்ன ஒரு மெசேஜஸா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பேஷனா வந்து பார்க்கலாம். பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே யூ கைஸ் லைக் நியூ இயரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸோட ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் லவ் லைஃப் கரியர் அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஹெல்த் வைஸ்லேருந்து எல்லாமே அந்த ரீடிங்ஸில் உங்களுக்கு வந்து கவர் அப் ஆகும். ஸோ ஆல் 12 மந்த்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து கவர் அப் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ரீடிங்ஸ் நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில் ப்ரெடிக்ஷனாக நீங்கள் புக் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எதிர நான் வாட்ஸ்அப் ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங். ஓகே, ஆக்சுவலி குட் மெசேஜஸ் தான். ஓகே. ஸோ வென் கம்ஸ் டு த ரீடிங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க இப்ப எந்த பெர்சன நீங்க உங்களோட மைண்ட்ல நீங்க வச்சிருந்தாலுமே சரி, ஸோ இங்க வந்து லைக் உங்களுக்கும் இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கனெக்ஷன்ஸ பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட் இருக்கு. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கா நமக்கு வந்து போகுமா? இது ஒரு நல்ல கனெக்ஷன்ஸா இருக்குமா? நான் எதிர்பார்க்குற மாரி இது வந்து ஒரு லாங் டர்மா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து போகுமா? இப்ப நம்ம இந்த பெர்சன் கிட்ட ஆ நீங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமா நீங்க வந்து இவங்க கூட நீங்க வந்து கனெக்ட்லயே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா, இது மாதிரி நமக்கு வந்து ஃபியூச்சர்லயுமே இவங்க நம்ம கூட வந்து பேசுவாங்களா? எப்படி? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டர்மான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். சில பேருக்கு இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாஸ்ட் லைஃப் ரிலேட்டடான ஒரு சில மெசேஜஸ்மே தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஸோ பாஸ்ட் லைஃப்லேருந்தே இந்த பெர்சன் கூட நீங்க ஒரு கனெக்ட்லயே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சோல் டை ஓகேங்களா? அந்த ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ பாஸ்ட்லயே இந்த பெர்சன் கூட நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அதே அதே கனெக்ட் தான் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, திருப்பி இந்த லைஃப் டைம்லயும் நீங்க வந்து இந்த பெர்சன் கூட வந்து நீங்க கனெக்ட்ல இருக்கீங்க. அவங்ககிட்ட நீங்க வந்து பேசுறீங்க. ஸோ அகைன் இங்க வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு இது எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு லைக் ஒரு சிப்லிங் பாண்டா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் டெர்மா இருக்கட்டும், ஆ ஒரு பார்ட்னர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாரி ஒரு டெர்மா இருக்கட்டும். ஸோ இங்க வந்து நான் ரிலேஷன்ஷிப்ப வந்து நான் இங்க வந்து ஹைலைட் பண்ணல. ஸோ நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க கூட நீங்க இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், அந்த மாரி இருந்தாலும் சரி, ஆ இங்க வந்து லைக் ஒரு அகைன் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு பிளட் லைன்ல வர ஒரு விஷயம் நமக்கு வரல. அதாவது இப்போ ஒரு ஃபேமிலினா, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற மாரி ஒரு பெர்சன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்நியத்திலயும் இருக்க ஒரு பெர்சனாவும் வந்து இருக்கலாம். ஸோ உங்க பிளட் லைன விட்டு வேற ஒரு பெர்சனாவும் அங்க வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுக்குமே இது வந்து ரெசனேட் ஆகும். இது ரீடிங் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அப்போ இப்போ நீங்க லைக் உங்க ஃபேமிலிய விட்டு வேற ஒரு ஃபேமிலில இருக்க ஒரு பெர்சன நீங்க வந்து விரும்புறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட நீங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி எதுனாலுமே சரி, தட் இஸ் பி லைக் கிளியர் ஹியர் ஓகேங்களா? ஸோ அவங்க கூட உங்களுக்கு வந்து பாஸ்ட்லயே ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் இங்க வந்து கன்டின்யூ ஆகுது. ஸோ அந்த முன் ஜென்மத்தோட ஒரு தொடர்பு இங்க இருக்கு அப்படிங்கிறப்போ, ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே இதிலேயே வந்து கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த முன் ஜென்ம தொடர்பு அங்க முடியல. அது திருப்பி இங்க வந்து கன்டின்யூ ஆக தான் செய்யுது. அப்ப அது கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிறப்போ, இங்க என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இங்க என்னதான் ஒரு சில கருத்து
வேறுபாடு இருந்தாலும் சரி, பட் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க நெனைக்கிற மாரி, இல்ல பயப்படுற மாரி வந்து இந்த கனெக்ஷன்ஸ் வந்து எண்ட் ஆகாது. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். சில நேரத்துல வந்து என்ன அப்படின்னா, 2 பேருமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆயிருந்திருப்பீங்க. ரொம்பவே வந்து பிரேக் ஆயிருந்திருப்பீங்க. ஆ ஏன்னா, இங்க நம்ம ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ஸ்ட்ராங்கா தேர்ட் பார்ட்டியோட ரோலுமே இங்க வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி ஒரு பெர்சனா இல்லாம, நீங்க யார் மேல அந்த ஒரு விருப்பத்த வச்சிருக்கீங்களோ, அவங்களே வந்து என்ன அப்டின்னா, அந்த நேரத்துல உங்களுக்குரிய ஒரு ப்ரையாரிட்டி அவங்க வந்து குடுக்காம, தன்னோட லைஃப்‌க்கு என்ன தேவையோ, அ அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அவங்களோட கரியர அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ அவங்களோட ஒரு பெர்சனல் லைஃப வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து இன்னுமே வந்து அந்த விஷயத்துல வந்து ஹீல் ஆகல. இந்த வியூவர்ஸ் நீங்க யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு நீங்க யார நெனச்சு கேட்கிறீங்களோ, அவங்களும் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆயிருக்காங்க. நீங்களும் ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆயிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால. அ ஒரு பக்கம் உங்க 2 பேருக்குள்ள ஒரு சரிய ஒரு ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகியிருக்கலாம். அது யாருனால வேணாலும் அந்த விஷயம் வந்து உருவாகியிருக்கும். சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் கூட வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சின்னதா முடியக்கூடிய ஒரு விஷயம் கூட வந்து பார்க்குறப்போ, ஒரு பெரிய அளவுக்குரிய ஒரு பிரச்சனைகள வந்து கொண்டு போய் விட்டுருக்கும். ஸோ அப்படி அந்த மாரி ஒரு சில கேஸஸ் இருக்கு அப்டின்னா, ஆ இந்த விஷயத்துல வந்து நீங்க தான் இன்னும் ஹீல் ஆயி வெளில வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேர்எல்ஸ் நீங்க எதிர்பார்க்கிற அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து லைக் அந்த பாஸ்ட்ல நடந்த என்ன ஒரு சில விஷயமா இருக்கட்டும், அதுல இருந்து அவங்க கம்ப்ளீட்டாவே வந்து ஹீல் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட பெர்சனல் லைஃப் என்னவோ, அவங்களோட பெர்சனல் ஃபோக்கஸ் என்னவோ, அதுதான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்தந்த விஷயம் நம்ம வந்து பண்ணணும். அகெயின் அவங்க அவங்க மைண்ட்ல ஒரு பிளானிங் இருக்கு. இத நம்ம செய்யலாம். நம்மளோட லைஃப்‌க்கு இந்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைப்போம். இந்த நேரத்துல நம்ம இது செஞ்சா நமக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த பெர்சனல் லெவல்ல அவங்க வந்து நெறையாவே அவங்களோட செல்ஃப் குரோத்தா இருக்கட்டும், சுயமா வந்து லைக் அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த மாரி அவங்களோட விஷயத்துல அவங்க ரொம்பவே வந்து தெளிவான ஒரு அ எப்படி சொல்றது? லைக் தெளிவான ஒரு பாத்வேய சூஸ் பண்ணி, தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த லூப்குள்ளேயே வந்து இப்போ ஒரு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நெனச்சேன் அப்படின்னா, சிலந்தி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சிலந்தி வலை. ஸோ அந்த 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 வலைக்குள்ள சிக்கிட்டே இருக்க மாரி தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ அந்த 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 கம்ஃபோர்ட் ஜோன் அதேதான். அந்த கம்ஃபோர்ட் ஜோன்குள்ள தான் இருக்கீங்க. ஸோ அத விட்டு நீங்க வந்து வெளில வரல. அந்த அந்த வலைக்குள்ளேயே சிக்கி இருக்கிற மாரியே தான் நீங்க வந்து இருக்கீங்க தவிர்த்து, அந்த வலைய விட்டு நீங்க வந்து வெளில வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி வந்து இல்ல. உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்க என்ன ஒரு சில விஷயம் நீங்க வந்து பண்ணணும்னு நெனச்சா கூட, இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் இருக்கு. இவங்க வந்து லைக் பாஸ்ட்லயும் அவங்க ஒரு சில விஷயம் வந்து பிளான் பண்ணி சில விஷயம் வந்து செஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஃபியூச்சர்லயும் பார்த்தாலும் சரி, கரண்ட்டாவும் நம்ம பார்த்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சன் அவங்களோட லைஃப்ல அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளா இருக்கட்டும், அது தெளிவான ஒரு முடிவுகளாவும் இருக்கு. அது அவங்களோட சுயமான ஒரு முடிவாவும் இருக்கு. அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, தன்னோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ, அத அவங்க வந்து தெளிவாவே வந்து பண்றாங்க அப்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இங்க லேக் ஆறதா இருக்கட்டும், லைஃப்ல பின்னாடி போற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு குரோத் எதுவுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நீங்க தான் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து அது ரொம்ப கிளியரா வருது இங்க. ஓகே. ஸோ அப்ப இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்னதா ஒரு முடிவு எடுத்தா கூட, உங்களோட லைஃப்‌க்காக நீங்க சின்னதா ஒரு முடிவு எடுத்தா கூட, அதுல நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டா வந்து நீங்க இல்ல. அதுல வந்து லைக் எப்படி எப்படி சொல்றது அப்படின்னா, ஆ இவங்கள பொறுத்தளவுக்கு முன் வச்ச கால பின் வைக்காத மாரி தான் இருக்காங்க. ஆனா உங்கள பொறுத்தளவுக்கு அந்த பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நீங்க எடுத்து பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. திருப்பி அதுல கன்ஃப்யூஸ் ஆயிடுறீங்க. வேணாம் ஒரு ஒரு கன்ஃப்யூஸ் ஆயிருது மைண்ட்ல. ஒரு குழப்பம் வந்துருது மைண்ட்ல. ஏன்னா இந்த மாரி பாஸ்ட் திங்ஸ பத்தி ஏதாவது யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் பண்றது. அப்ப அங்க ஃபோக்கஸ் இல்லாம போயிருது. திருப்பி எந்த பொசிஷன்ல இருந்தீங்களோ, அதே பொசிஷனுக்கே திருப்பி வரீங்க. அப்போ திருப்பி வந்து பார்க்குறப்ப எப்படி தோணுது அப்படின்னா, ஆ நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால எதுவுமே வந்து செய்ய முடியல. அப்படிங்கிற மாரி ஈஸியா உங்களோட எப்படி சொல்றது? லைக் உங்களோட தோல்விய நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களோட தோல்விய நீங்க தாராளமா நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க. ஆமா நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு பார்க்குறேன். ஆனா எனக்கு அதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே எனக்கு வரமாட்டேங்குது. அப்போ எனக்கு அப்ப நான் அத ஒத்துக்கிறேன் அவ்வளோதான். என் மேல மிஸ்டேக் இருக்கோ, இல்ல என்னோட சிச்சுவேஷன் மேல மிஸ்டேக் இருக்கோ, அத பத்திலாம் எனக்கு எந்த கவலையுமே எனக்கு வந்து கிடையாது. பட் இப்போதைக்கு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இப்படிதான் நடக்குது. அதனால இப்பயும் அப்படி நடக்கிறதுல அது பெருசா எனக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா டீப் இன்சைட் அது உங்கள பாதிச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா, உங்களால அதுலருந்து வெளில வர முடியல. உங்களால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால வந்து சாதிக்கவும் முடியல. உங்களால எதையும் வந்து ப்ராப்பரா கான்சன்ட்ரேட் பண்ணி, ஒரு மைண்ட கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து
ஒரு முடிவெடுக்க முடியல, முடிவெடுக்கிற விஷயத்துல தயங்குறீங்க. ஒரு முடிவெடுத்தாலுமே அதுல வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு முடிவா இருக்க மாட்டேங்குது. அதுல அகைன் அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தாவே இருக்கிறது. இது கரெக்ட்டா இருக்குமா? இது தப்பா இருக்குமா? இல்ல நான் எடுத்த முடிவு சரியா? தப்பா? அப்புறம் திருப்பி அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் வந்து நிக்கிறீங்க. ஸோ உங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப, நீங்க தான் இன்னுமே அந்த ஒரு புரோக்கன் திங்ஸ்ல தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னுமே நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் வேல நீங்க வந்து ஹீல் ஆகல. நெறைய நேரத்துல வந்து தனிமையில இருக்க மாரி நீங்க வந்து இருக்கலாம். இல்ல உங்கள ஒரு 5 நிமிஷம் தனியா விட்டா கூட, நீங்க திருப்பி பாஸ்ட்ட பத்தி திங்க் பண்றது, பாஸ்ட் தாட்ஸ்லயே வந்து இருக்கிறது. ஸோ அந்த மாரி சில விஷயம் தான் வந்து நீங்க அப்படியே தான் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அப்சஸ்டா வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து இருக்க வேண்டாம். எல்லாத்துலயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் ரோல் நம்மளோட வாழ்க்கையில எப்பயுமே வந்து ப்ளே பண்ண தான் வந்து செய்யும். ஸோ அப்ப வந்து லைக் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்றது அந்தந்த நேரம், காலம் வரும்போது தான் அந்தந்த விஷயத்துக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் இங்க வந்து கிடைக்கும். பட் அது வர வரைக்கும் நம்ம வந்து அதே இடத்துலயே உட்கார்ந்து நம்மனால எதுவுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைக் இப்போ உங்களுக்கு ஒரு சில கோவம் இருக்கு. உங்களுக்கு ஒரு சில ஏதாவது ஒரு என்சைட்டியோ, டிப்ரஷன் எதுனாலுமே இருக்கட்டும் உங்களோட லைஃப்ல. பெர்சனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அதுக்காக நம்ம வந்து ஒரு 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 1 வருஷமா நம்ம வந்து சோறு திங்காம இருக்க முடியாது. 1 வருஷமா நம்மளால ஒரு தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. நம்ம பண்றத டே பை டே நமக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுறதா இருக்கட்டும், ஒரு தண்ணி குடிக்கிறதா நம்ம பண்றத நம்ம நம்ம பண்ண தானே செய்றோம். அது மாரி தான். ஒரு விஷயம் அது ஹீல் ஆறதுக்கு ஒரு டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்காக நான் என்னோட லைஃப்ல நான் என்ன விஷயம் நான் பண்ணணுமோ, அத நான் வந்து பண்ணாம நான் பின்னோக்கி நான் போயிட்டே இருந்தேன்னா, என்னால அந்த விஷயத்துலருந்து வெளில வர முடியாது. என்னால அந்த விஷயத்துலருந்து ஒரு ஒரு ஆன்ஸர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. என்ன நானே குரோ பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ இத நீங்க நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்க எந்த ஒரு பிரேக் சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும், அவங்க அதுலருந்து வெளில வராங்க. அவங்களோட லைஃப்ப வந்து நல்லாவே சூப்பரா கொண்டு போறாங்க. ஆனா, இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க தான் இன்னுமே அந்த பழசோட விஷயத்த யோசிச்சு, யோசிச்சு, வச்சு, வச்சு உங்களோட லைஃப்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சின்னதா கூட ஒரு சேஞ்சஸ் இல்லாம நீங்க தான் திருப்பி, திருப்பி அந்த லூப்குள்ளேயே இருக்கீங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இங்க நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு குட் நியூஸ்மே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெர்சன வச்சு பார்க்கும்போது, இவங்க இவங்க சைட்ல உங்களுக்கு ஆல்ரெடி சில பேர் வந்து நல்ல கனெக்ஷன் நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இப்ப எந்த ஒரு சில கனெக்ஷனுமே இல்ல அப்டின்னா, ஏன்னா இங்க சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப ஆகஸ்ட் மந்த்தா இருக்கட்டும், செப்டம்பர் மந்த்தா இருக்கட்டும், இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. சில பேருக்கு அப்கமிங் மார்ச் மந்த்ல கூட இவங்க வந்து பேசலாம். பட் சம்திங் ரிலேட்டட் டூ த ஸ்ட்ராங் நம்பர் 8 வந்து பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் எல்லாம் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ சம்திங் ரிலேட்டட் டூ த லைக் எப்படி சொல்றது? லைக் அந்த ஒரு நம்பர் 3, நம்பர் 6 அண்ட் நம்பர் 8 இந்த 3 நம்பர்ஸ பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் டெஃபினட்டா வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இங்க இருக்க தான் செய்யும். இல்ல இதுவரைக்கும் கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே வரல அப்படின்னா, ஸோ கண்டிப்பா சடனா இந்த பெர்சன் த்ரூ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு கான்டாக்ட் இங்க வந்து இருக்க தான் செய்யும். ஸ்லோ ஸ்லோவா இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா ஒரு நல்ல ஒரு குரோத்துக்கு கண்டிப்பா போக தான் செய்யும். நெறைய கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க கிளாரிட்டி இல்லாம தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஓகே. ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க அப்படிங்கிறப்போ தான் நெறைய விஷயம் வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்றத ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு அதுதான் லைக் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா நெறைய ஒரு சில கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். பட் என்ன பொறுத்தளவுக்கு நான் அதான் நான் சொல்லுவேன். ஆம் ஓகே. நான் அந்த கைடன்ஸ நான் அடுத்து நான் சொல்றேன். பட் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, நெறைய விஷயம் நீங்க வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. நெறைய விஷயம் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப எதிர்பார்க்குற மாரி ஒரு நல்ல ஒரு குட் சேஞ்சஸ் வரதான் செய்யும். நான் ஆல்ரெடி அதனால ஃபர்ஸ்ட்டே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு இது ஒரு சோல் கனெக்ஷன் தான். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு நீங்க எத நெனச்சும் நீங்க வந்து வருத்தப்படணும் அப்டின்ற அவசியம் இல்ல. இந்த கனெக்ஷன்ஸ் நல்லபடியா வந்து குரோ ஆகக்கூடிய ஒரு கனெக்ஷன்ஸா தான் இது வந்து இருக்கும் அப்டின்ற பட்சத்துல, இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கனெக்ஷன். இந்த கனெக்ஷனுக்கு வி கேன் ஏபிள் டூ சே தட் இது வந்து ஒரு ஒரு லாங் டர்மா போகக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். ஸோ அதனால இத நெனச்சு வந்து பயப்படணுமோ, இந்த பெர்சன் நம்ம இழந்துருவோமோ, இவங்க நம்ம லைஃப்ப விட்டு போயிருவாங்களோ அப்டின்ற அந்த ஒரு தாட்டே உங்களுக்கு வந்து இருக்க வேண்டாம். ஓகே. நீங்க பயப்படுற விஷயமே அதான். இவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, பேசல அப்டின்றது ஒரு பக்கம் நம்ம வந்து யோசிச்சாலும், இந்த பெர்சன் இல்லாத வாழ்க்கை நான் என்ன பண்ண போறேன்? இந்த பெர்சன் எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தாங்க. இந்த பெர்சன் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருந்துச்சு. இந்த பெர்சன் கூட நான் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்ப நான் வாழ்ந்தேன். அப்படின்ற பட்சத்துல இந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஓகே. ஆ பட் இத நெனச்சு வந்துட்டு லைக் இது இது வந்து எப்படி போகுமோ, இது எப்படி போகாதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இங்க வேண்டாம் அப்படின்றத தான் நான் சொல்ல விரும்புறது. நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்க்குறப்ப, பாஸ்ட்ல நம்ம சொன்ன மாரி தான் லைக் நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ரொம்ப நெகட்டிவாவே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புரோக்கனா ஒரு அகைன்ஸ்ட்டா 2 பேருக்குமே நடந்திருக்கும். பட் ஸ்டில் அதேதான். இங்க இந்த பெர்சன் அவங்களோட ஸ்டாண்ட்ல வந்து இருக்காங்க. நீங்க தான் அவங்களோட ஸ்டாண்ட வந்து இழக்கிறீங்க அப்படின்றது தான் திஸ் அகைன் த கன்ஃபர்மேஷன் நம்ம டாரோல நம்ம வந்து பார்த்தாலுமே ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனா வந்திருக்கு.
பட் நான் சொன்ன மாரி தான் நெறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கும். அண்ட் அதே மாரி தெளிவான முடிவுகள், தெளிவான டிசிஷன் நீங்க கண்டிப்பா வந்து எடுப்பீங்க. என்ன பொறுத்தளவுக்கு அ இந்தந்த விஷயம் இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கிறனால, நீங்க வந்து தைரியமா இப்போ உங்களோட லைஃப்‌க்கு என்ன தேவையோ, அத நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு சில விஷயம் நீங்க வந்து முடிவு எடுக்கிறீங்க, டிசைட் பண்றீங்க அப்படின்னா, அத வந்து லைக் இந்த மாரி தான். லைக் முன் வச்ச கால பின் வைக்காத மாரி இருங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருங்க. ரொம்ப தெளிவான ஒரு டிசிஷனா எடுங்க. ஆம். அண்ட் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே நீங்க வந்து இருங்க. அத வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி, இது கரெக்ட்டா? இது தப்பா? இது கரெக்ட்டா? இது தப்பா? அப்படிங்கிற அந்த ஆசிலேட்டிங் மைண்ட் செட் வேண்டாம் இங்க. எது ஒண்ணு பண்ணாலும் தைரியமா வந்து அந்த விஷயத்த நீங்க வந்து செயல்படுத்துங்க. அதுக்குரிய என்ன ஒரு பலனோ அது உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். அதனால வந்துட்டு ஒரு 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 எப்படி சொல்றது? லைக் மேக்ஸிமம் உங்களுக்கு அது வந்து ஒரு நன்மையின் பாதையில தான் அது வந்து முடியும். அதனால நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். என்ன பொறுத்தளவுக்கு அதுதான் நான் சொல்லுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறப்போ, அத பத்தி எதுவும் பயப்பட வேண்டாம். ட்ரை டூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நெறையாவே உங்களுக்கு வந்து இருக்கு. நெறைய விஷயத்துல நீங்க இன்னும் உங்களோட பெர்சனல் லைஃப்ல நீங்க நெறைய விஷயங்கள நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதுல நீங்க வந்து கவனம் கண்டிப்பா வந்து செலுத்தணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சன் அவங்களோட வாழ்க்கையில வந்து ஷைன் ஆகுறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஒரு முன்னேற்ற பாதைக்கு அவங்க வந்து போறாங்களோ, அது மாரி உங்களோட பெர்சனல் லைஃப்ல நீங்களும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமைய நீங்களும் வந்து அடையணும். ஸோ அதனால ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அதுல கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்தபடி இந்த கனெக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது உங்கள விட்டு எங்கேயும் போறது கிடையாது. திஸ் ரிலேஷன்ஷிப் வில் பி கம் பேக் டூ யூ. ஓகே. அதனால தான் நான் வந்து சொல்றேன். இது இது வந்து ஒரு பாஸ்ட் லைஃபோட ஒரு கனெக்ஷன். அது மறுபடியும் வந்து தொடருது அப்படின்றனால. பிகாஸ் வி கேன் கிளியர்லி see that அது ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் இங்க வந்து இருக்கு அப்படின்றது. ஓகே. இட்ஸ் அகைன் a வெரி பியூட்டிஃபுல் ரீடிங் பை த வே. அண்ட் உங்களோட இந்த ஃபியர்னஸா இருக்கட்டும், உங்களோட இந்த ஒரு இந்த குழப்பமா இருக்கட்டும், மனக்குழப்பமா இருக்கட்டும், இந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவால்ல. தெளிவான ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டு, அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்றத தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஜாப் போணும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, பண்ணுங்க. அந்த அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூஸ் குடுங்க, ஜாப் போங்க, ஒர்க் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து போனா இப்படி இருக்கு, நமக்கு நம்மளால முடியாது. நமக்கு வந்து இந்த மாரி மென்டல் ப்ரெஷர் இருக்கு. நமக்கு நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி அந்த மாரி வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபா போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த அந்த லைஃபையும் வேணாம் அப்படின்ற மாரி எதுவும் ஒதுக்க வேண்டாம். டிசைட் பண்ற எந்த ஒரு விஷயமோ, அதுல ரொம்ப தெளிவா அத வந்து அந்த அந்த டிசிஷன எடுத்துட்டு, அத அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே. ஸோ இங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சிய தான் நான் இங்க மெயினா சொல்ல வரேன். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ அப்படிதான் அவங்க லைஃப்ல கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பெர்சன் லைஃப். எல்லாரோட லைஃப்லயும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். நம்மளால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஸோ அதனால லைக் அந்த கன்சிஸ்டன்சிங்கிற பாயிண்ட்ல ரொம்பவே வந்து தெளிவா இருங்க. அதுதான் இங்க நான் வந்து ஹைலைட் பாயிண்ட்டாவே நான் சொல்ல விரும்புறது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டூ தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து குடுங்க. எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பின்னட் கமெண்ட்ல குடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் இது போல இன்னும் மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோடின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அதில வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லைக் ஒரு கைடன்ஸ், ஒரு அலாட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் அகைன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, லைக் ஆன் ஸ்பாட் பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பிரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென் டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் டீடைல் நான் ஹைலைட் பண்ணிருக்க மாட்டேன் குடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ அகைன் கைஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பிளஸ். See you guys next week and love you all. Take care. Bye.